சாய் குக்கிங் டைம் சேனலில் காளான் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. வணக்கி விட்டு அதுலேயே தக்காளி அடித்து ஊற்றி நல்லா கிரேவி ஆக்கி அதில் காளானையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மசாலா பொடி, இது எல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிய விட்ருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா கிரேவி ஆக்கி அதிலே காளானையும் போட்டு வதக்குங்க. மிளகாத்தூள், மசாலா பொடி எல்லாம் போடுங்க. இது நல்லா கிரேவியாக வந்தோடனே எடுத்துற வேண்டியது. நல்லா கொதிக்கட்டும், இறக்கிட்டு இதில் அந்த தேங்காய் போட்டுக்கோங்க. அரைச்சி வாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி, காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு 2 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டுங்க. ஒரு தக்காளி பேஸ்ட்டு அடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வணக்கி விட்டு அந்த இஞ்சி பூண்டு, அந்த அரைச்ச வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டு அதிலே காளானையும் போட்டு நல்லா வணக்கிங்க. வணக்கி நல்லா கிண்டி விட்டு அதனால் இதெல்லாம் செய்யுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மசாலா பொடி எல்லாம் போட்டு பாருங்க. தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் காளான் குழம்பு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.